இன்னைக்கு என்னோட கார்டன் டூர் பார்க்க போகிறோம். இது ஒரு அழகு பிளான்ட்டு, பக்கத்துலேயே மின்ஸ் இருக்குது. அப்பப்போ கட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். பொன்னாங்கண்ணி மின்ட்டு ரெண்டும் வச்சுருக்கேன். இங்கே ஸ்ட்ராபெரி டெய்லி 2-3 காய்ச்சிட்ருக்கோம். இந்த ஸ்ட்ராபெரி வருது. இது ஜஸ்ட் இன்னொரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு. இது மண்தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் இந்த ப்ளூ இதில் போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் விதை போட்டிருக்கேன். ரோஸ்லாம் பதியம் போட்டு வச்சுருக்கேன். கேல்னு ஒரு கீரை இங்கே. அப்புறம் சொரக்காய் இருக்குது. சொரக்காய் வந்துட்டுருக்குது. 3 சொரக்காய் வச்சுருக்கேன். அது வேலியில் அதுவே பிடிச்சிக்கிட்டு படர்ந்துடுச்சு. ஃபென்ஸ் மேலே தானாக படர்ந்துடுச்சு. இது சின்ன அவரைக்காய் இங்கே லைட்டாக பந்தல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். ரொம்ப நாளாக போட்டிருக்கேன். கொஞ்சம் பூச்சி வந்துச்சு. வேப்ப எண்ணெய் போட்டு மருந்து அடித்தேன். இது செருக்கீரை, ஓமவல்லி, பொட்டேட்டோ முளைச்சி வந்த கடையில் வாங்கின பொட்டேட்டோவை அப்படியே உள்ளே வச்சேன், வந்துடுச்சு. காலிஃப்ளவரு அகெயின். இதுதான் லாங் பீன்ஸு, பைத்தங்கான்னு சொல்லுவோம்ல. இந்த லாங் பீன்ஸ் ஒரே ஒரு செடி மட்டும் வருது. இப்போ தான் வர ஆரம்பிக்குது பீன்ஸு. காலிஃப்ளவர் இதில் கொஞ்சம் விதை போட்டிருக்கேன். வெள்ளை பொன்னாங்கண்ணி வச்சுருக்கேன், சமைக்கணும். தக்காளி, கத்தாழை வேறு விதமாக இருக்குது. சோளம் அக்ஷிக்காக வச்சேன். அது எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப நாளாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சோளம் 2 சோளம் மட்டும் இன்னும் ரெடி ஆகலை. இது புளிச்சக்கீரையும் பட்டாணியும் வருது. எப்பயோ போட்ட விதை தொட்டியில் இப்போ தான் வருது. சின்னதாக அதுக்கு பக்கத்தில் ஒரு தக்காளி. இதுவும் பொன்னாங்கண்ணி. இது ட்ரெயினில் விற்கிற அந்த குக்கும்பர் நிறையா வந்துச்சு. ஒரு 4-5 வந்துச்சு, பறிச்சிட்டேன். இந்த குக்கும்பர் தான் வந்துட்டுருக்கு இப்போது. இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி ஒரு ட்ரெலிஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். இது நம்ம வீட்டிலேருந்து சிதம்பரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த முருங்கை விதை சூப்பராக வந்துட்டுருக்கு. தக்காளி, இது சூப்பராக ஒரு பூச்செடி. குட்டியாக ஒரு கிளை தான் வச்சு வெடித்தேன். நல்லா சூப்பராக வந்துடுச்சு. அது பேர்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பேர்ட்ஸுக்கும் பீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஹனி எடுத்துகிட்ருக்கோம். இது சிஸ்டார்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் தண்டுக்கீரை மாரி நறுக்கி குக் பண்ணிவிட்டு விட்டா திருப்பி வளரும். மாதுளை வச்சுருக்கேன். மிளகா இருக்குது, பச்சை மிளகா, முருங்கை விதை. ஊருக்கு போகும்போது ஒரு வரும்போது விதை போட்டுட்டு வந்தேன். அது இவ்வளோ பெருசாகிடுச்சு. இதுதான் பரங்கி பூ நிறைய எடுத்தேன். zucchini மாதிரி வரும். பரங்கி பூ இருக்குது. நல்ல கொடி மாதிரி கீழே அவ்வளோ படர்ந்துடுச்சு. இது இன்னொரு வெள்ளரிக்காய் டைப்பு. வெள்ளரி பிஞ்சு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் தென் இது கருவேப்பிலை. நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் தான் கீழே வைக்கணும். ஒரே ஒரு பீர்க்கங்காய் மட்டும் இந்த வருஷம் காய்ச்சிருக்கு. லாஸ்ட் இயர் நிறைய காய்ச்சிது. இந்த வருஷம் என்னன்னு தெரியல, பூவே நிறைய வைக்க மாட்டேங்குது. பக்கத்துலேயே ஒரு சின்னதாக செடி வருது, அதுலேயும் ஒரு குட்டி பீர்க்கங்காய் வருது. இந்த பீர்க்கங்காய் பார்த்தாலே ஆசையாக இருக்குது. இது சின்ன தக்காளி, ஒரு செடி தான், ஆனால் பயங்கரமாக வளர்ந்துருக்கு. வச்சு கட்டவே முடியல, இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு. இது வெண்டைக்காய். என்னை தாண்டி உயரமாக வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. வெண்டைக்காய் தெரியுதா? டெய்லி ஒரு 2 வெண்டைக்காய். 2 செடி தான் பொழைச்சிது. மீதி எல்லாம் அவ்வளோவா காய்க்கல. நிழலா என்னன்னு தெரியல. துளசி, சாமியும் கும்பிடுறது. ஜெய்வேல் சளிக்கும் பறிச்சுப்போம். இதெல்லாம் ஜினியான்ற அழகுக்காக பூ, பட்டர்ஃப்ளை இதுக்காக, பேர்ட்ஸ்க்காக வச்சுது. இங்கே ஒரு மிளகாய் செடி, இதுவும்
இது வந்து சேப்பங்கிழங்கு. அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், கீழேயும் கிழங்கு வந்துடும். இதுதான் லெமன் ட்ரீ. லெமன் தானாக ஒன்று ஒன்றா விழும். எடுத்துகிட்டு வந்து வச்சுக்க வேண்டியது தான். ஏதோ டிசீஸ் வந்த மாதிரி இருந்துச்சு, நீம் ஆயில் அடித்தேன், வேப்ப எண்ணெய் அடித்தேன். இதுதான் லெமன். இதுதான் நம்ம அவரைக்காய், பெங்களூர் அவரைக்கான்னு சொல்லுவாங்க. பூ காயும் காய்ச்சி தள்ளும். எவ்ரி 3 days அரை கிலோ 1 கிலோ மாதிரி பறிப்பேன். பக்கத்துலேயே பட்டை அவரை வந்திருக்குது, நல்லா வந்திருக்குது பட்டை அவரையும். பட்டை அவரை பர்பிள் பூ பூக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. தக்காளி நேற்றுக்கு தான் நிறைய பறித்தோம், நானும் அக்ஷியும். சின்ன தக்காளி தான் இது. போன வருஷம் வச்ச தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். வயசான மரம் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்குது. ஐ திங்க் இந்த வருஷத்தோடு இது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மீதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி, ப்ராக்கலி எல்லாம் விரைச்சிருக்கேன். இதுவும் சேப்பங்கிழங்கு தான். இதுக்கு மேலே இது பக்கத்துலேயே ஒரு பெரிய அரளி மரம் செடி இருக்குது. இதை நல்லா ட்ரிம் பண்ணி விடணும், இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிடலான்னு இருக்கேன். இதுதான் வாழை, ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. 2 வாழையும் வருது நல்லா. அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் பீன்ஸு, தக்காளி செடி, குடமிளகாலாம் தானாக வந்துச்சு. லைட்டாக விதை போட்டு விட்டோன்னே. இதுவும் பீன்ஸ் தான், மஞ்சள் பீன்ஸ் விதை கொடுத்தாங்க என் ஃப்ரெண்டு. க்ரீனும் வச்சுருக்கேன், இதுவும் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் இங்கே ஒன்று வச்சேன், வெயில் பத்தலையாட்டிருக்குது, அவ்வளோவா நல்லா அதுமாரி காய்க்கல. இதுவும் பீன்ஸ் தான். இது கிரேப் செடி நாங்கள் வாங்கும்போதே இருந்துச்சு இது, ஆனால் இந்த வருஷம் காய்க்கல. போன வருஷம் ஒரு கொத்தாவது காய்ச்சிச்சு. இதுவும் பீன்ஸு. இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன். இது வந்து குட்டி ஆரஞ்சு, அக்ஷிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி ஆரஞ்சு. இங்கேயும் மின்ட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன், புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் வந்து கேரட்லாம் கொஞ்சம் விதை போட்டு வச்சுருக்கேன். வரும், டெய்லி வருதான்னு கேட்குது அக்ஷி. வெள்ளை பூசணி ஸ்டோரில் வாங்கினது தான், விதை போட்டேன். அது ஒன்றும் அவ்வளோவா காய்க்க மாட்டேங்குது. நிறைய பூ வைக்கிது, வாடி போயிடுது, காய்க்கலை. ஒரு பூசணியாவது காய்க்கும்னு தண்ணி ஊற்றி பார்த்துட்ருக்கேன், பார்க்கலாம். இதுதான் என்னுடைய கார்டன். லாங் ஷாட்லேருந்து இப்படி உள்ளார இருக்கும். அங்கே இந்த கார்டன் தான். எப்போ பாரு என்னோட டைம் பாஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.